வணக்கம். 24th அக்டோபர் அண்ணாமலை டுடேயில் அண்ணாமலைன்னா 3 ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்கா. அப்படி அது என்னங்கிறத பார்த்துருவோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து தேச விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் மருது சகோதரர்கள் நினைவு தினம் இன்று. தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக முதல் போர்க்குரல் எழுப்பிய மாவீரர்கள் மருது சகோதரர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் பிறப்பித்த ஜம்பூதீப போர் பிரகடனம் என்றும் அவர்கள் வீரத்துக்கு சாட்சி. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சீமையை மீட்டு ராணி வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர வைத்த பெருமைக்குரியவர்கள். வீரத்தில் மட்டுமல்லாது ஆன்மீக திருப்பணிகளிலும் சிறந்து விளங்கியவர்கள். காளையார் கோவில், மானாமதுரை, திருமோகூர், குன்றக்குடி என பல ஆலயங்களை புனரமைத்தவர்கள். மாவீரர்கள் மரு சகோதரர்கள் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறோம். ஸோ இதான் அவருடைய நினைவு நாளுக்கு இவங்க பண்ண போஸ்ட்டு. இதில் இந்த போஸ்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா போஸ்டர் என்னென்னா விபூதி 2 பேரும் நெத்தி நிறைய திருநீர் பூசின போஸ்ட்டு. இதில் இந்த பிரச்சனை என்னென்னா, இந்த அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுக்கிறேன்ற பேரில் முதல்ல விபூதி அழிச்சிட்றானுங்க. ஸோ விபூதி அழிச்சிட்டு அப்புறமா நம்ம ஒரிஜினல் போஸ்டரை போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் சாயம் பூசுறீங்கன்றானுங்க. ஸோ அது ஃபன்னி. ஆனால் இதான் போஸ்ட்டு. இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாமே கவர் பண்ணுறாரு பாருங்களேன். அவர் என்ன திருப்பணி, ஆன்மீக திருப்பணி என்ன பண்ணாங்க, என்ன வேலை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லி நினைவு தினம் தெரிவிக்கிறாங்க. மீதி 2 ட்வீட் கோவையோடைய பாஜக முன்னாள் பொறுப்பாளர்கள் 2 பேரோட இல்ல திருமண விழா கலந்துருக்கிறாரு. ஸோ அது அவர் ஃபோட்டோ போட்டு அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வாழ்த்துவோம், நல்லா இருக்கட்டும் எல்லோரும். ஸோ இதான் இன்னையோடைய அண்ணாமலை டுடே. நமோ டுடேயில் மோடிஜி இன்னும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.